ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவர், மோசேயை கொண்டு வழிநடத்தியவர், யோசுவாவை கொண்டு வழிநடத்தியவர், நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வழிநடத்தியவர், ராஜாக்களை கொண்டு வழிநடத்தினவர். தாவீதின் சிங்காசனத்தில் நீர் தாவீதின் குமாரனாக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்து நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் உம்முடைய சீஷர்களை வழிநடத்தினீர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்து உம்முடைய ஆவியானவர் மூலம் உம்முடைய ஆதி திருச்சபையிலிருந்து இந்த நாள் வரை உம்முடைய வருகை வரை உம்முடைய சபையையும் உம்முடைய சீஷர்களையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பாரம் யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்கிற அந்த செய்தி யோனாவை நினிவேக்கு அனுப்பினீர். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மிஷினரியை நீர் அனுப்பியிருக்கிறீர். மோசேவை எகிப்துக்கு அனுப்பினீர். ஆண்டவரே, அந்த எரிகிற முச்செடியை பார்க்கிற கண்கள், உம்முடைய மக்கள் படுகிற பாடுகள், அவர்கள் பாடுபட்டாலும் அந்த செடி எப்படி வேகாமல் இருந்ததோ அதுபோல உம்முடைய மக்கள் படுகிற பாடுகள், அவங்களுக்கு ஒன்றும் சேதம் வராமல் இருந்தாலும் அந்த பாடுகளை பார்க்கிற அந்த கண்களை உம்முடைய சபையாருக்கு தாரும். கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, பாதிக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த ஐரோப்பாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய எங்கள் மீது இரக்கமாயிருந்து நாங்கள் செய்ய வேண்டிய பணி, செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன என்பதை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய சத்தம் இன்னும் எங்கள் காதுகளில் அதிகமாய் தொனிக்க உதவி செய்யும். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிக்கலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ, பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ, நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். இந்த 5 வசனங்களை நாங்கள் வாசித்தோம். இந்த 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தை நாம் இப்போது துவங்குகிறோம். இந்த 1 சாமுவேல் 22 முடிச்சு இப்போ 23க்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், தியானிக்க வேண்டிய சத்தியங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு வெளிப்பாடு தந்து கற்றுத்தரார். இந்த சரித்திர புஸ்தகம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த பாடுகள், அனுபவங்கள்,
அவருடைய உபத்திரவங்கள், அதெல்லாம் இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டில் 2024 வாழ்கிற சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் இது பயன்படும் என்பதை நாம் வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு இது இந்த காலத்துக்கு எந்த வகையில் அது பாடம் கற்பிக்கும், எந்த வகையில் அது பொருந்தும் என்பதை நிதானித்து பார்க்கணும். வெறும் மூளை அறிவுள்ள தகவல்களை சேகரிப்பதற்காக கேகிலா, நோபு பட்டணம், காத்து பட்டணம், இந்த பட்டணங்களின் பெயர், அவர் சீப்பு வனாந்திரத்துக்கு போனார், இந்த அதிகாரம் இந்த வசனம் இங்கெங்கே இது சொல்லியிருக்கு, எனக்கு 1 சாமுவேல் நல்லா தெரியும் அப்படின்பதற்காக இல்லை, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன பாடத்தை நாம் இந்த அதிகாரங்கள்லேருந்து, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் நமக்கு இந்த வேத படிப்பில் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியவைகள் என்று நான் நம்புகிறேன். இப்போ 1 சாமுவேல் 23 தாவீது அந்த ஆரேத் காட்டில் தான் இருக்கிறார். 1 சாமுவேல் 22 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். இதுதான் கடைசி குறிப்பு. தாவீது எங்கே இருக்கிறார்? யூதா பட்டணத்தில் உள்ள ஆரேத் என்னும் காட்டில் இருக்கிறார். அதை தான் தாவீதோடு கூட இருக்கிற மனிதர்கள் எத்தனை பேர்? 1 சாமுவேல் 22:2 வாசிக்கிறோம். கடைசி வரி ஏறக்குறைய 400 பேர். இந்த 400 பேரும் தாவீது கிட்ட என்ன சொல்றாங்க? 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 3வது வசனம், இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே, அதாவது இந்த ஆரேத் என்கிற இந்த காட்டிலே யூதா பட்டணத்திலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம், அப்படின்னா எவ்வளவு அதிகமாக நாம் பயப்பட வேண்டும். இங்கே என்னத்துக்காக அவங்க பயந்து இந்த யூதா பட்டணத்தில் ஆரேத் காட்டில் இருக்கிறாங்க. இப்போ தாவீது புறப்பட்டு கேகிலாவுக்கு போறாரு. அங்கே யாரை சந்திக்க போறாரு? அங்கே ஏன் இன்னும் அவ்வளவு அதிகமாக நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கும்னு 400 பேரும் சொல்றாங்க. எந்த பயத்தை அவங்க ஒப்பிட்டு சொல்றாங்க? இப்பவே பயப்படுறோம், அப்ப இன்னும் அதிகமாக பயப்படுறோம். இப்ப என்னத்துக்கு பயப்படுறோம்? யாருக்கு பயப்படுறோம்னா, சொந்த ஜனம், சொந்த நாட்டின் அரசன் சவுலுக்கு பயந்து தப்பி அவங்க கால்நடையா, பெரிய ஆயுத பலன் எதுவும் இல்லை. இப்பதான் 400 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. தாவீதே நாடோடி மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு, சொந்த நாட்டில் அகதியை போல. அதுல சவுல் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். அவங்க இந்த தாவீதோடு சேர்ந்து கொள்றாங்க. அல்லது தாவீதினுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் புரிந்து கொண்டவங்க, அங்கீகரிக்கிறவங்க தாவீதோடு சேர்ந்திருக்கலாம். மனநிலை அவங்க ஒடுக்கப்பட்டவர்கள் தான், கடன்பட்டவர்கள் தான், முறுமுறுக்கிறவர்கள் தான் 1 சாமுவேல் 22:2 படி. ஆனால் சவுல் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது தாவீதினுடைய அபிஷேகத்தை உணர்ந்து என்னைக்கு இருந்தாலும் இவர் தான் வருங்கால ராஜா. சவுலுடைய மகன் யோனத்தானே தாவீதின் பக்கம் தான் நிற்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம கூட்டணி கட்சியோடு தான் நிற்கணும். யோனத்தானும் தாவீதும் கூட்டணி. அதனால் நம்ம ஆளுங்கட்சியோடு இல்லாட்டினாலும் நாம் வருங்கால அந்த ராஜாவோடு நிற்கணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருக்கலாம். அந்த 400 பேரும் இப்போ சவுலுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. தற்காலிகமாக சொந்த ஜனத்தினால, சொந்த குடும்பத்தினால ஆதரிக்க வேண்டியவர்கள் பகைக்கிறாங்க. அவங்களுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தாவீது இப்போ யாரை சந்திக்கிறதுக்கு போறேன்றாரு? பெலிஸ்தியரை சந்திக்க போறேன்றாரு. பெலிஸ்தியர்களை சந்தித்து யுத்தம் பண்ண போகலாமா அப்படின்னு அவர் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். கர்த்தரும் போன்னு தான் சொல்றாரு 2வது வசனத்துல. ஆனா தாவீதின் மனுஷர்கள், நாங்க அங்க போய் பெலிஸ்தியர்களை எதிரிகளை சந்தித்தால் இன்னும் எவ்வளவு அதிகமா பயம் இருக்கும். இது இன்றைய கிறிஸ்தவத்தை அழகா படம் பிடிச்சு காட்டுற ஒரு வசனம். 1 சாமுவேல் 23:3. நாம் கிறிஸ்தவர்களுக்கே பயந்துட்டு இருக்கிறோம். நீங்க எந்த சபை அப்படின்னு கேட்டாலே பயமா இருக்கு. ஏன்னா நான் இந்த சபைன்னு சொன்னா அவங்க எந்த சபைன்னு தெரிஞ்சா
அவங்க என்னை சேர்ப்பாங்களா, என்னை வெட்டுவாங்களா, என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, என்னை புறக்கணிப்பாங்களா? ஏன்னா அவங்க, நீங்கள் பெந்தேகோஸ்தே சபைன்னு சொன்னால் நீங்கள் லுத்ரனா, ஆங்கிலிக்கனா, நீங்கள் சிஎஸ்ஏவா, மெத்தடிஸ்டா, பேப்டிஸ்டா, நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்க? முக்காடு போடுறவங்களா, நகை போடுறவங்களா, நீங்கள் எந்த உபதேசத்தில் இருக்கிறீங்க? இப்படி பல விதமான பிரிவினைகள் இருக்கு. யாருக்கிட்ட எதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொன்னாலும் பிரச்சனை வருது. அதனால நம்ம இங்கே ரொம்ப கவனமாக, கிறிஸ்தவர்களுக்கே நம்ம இங்கே பயந்துட்டு இருக்கும்போது எங்கேருந்து போய் பெலிஸ்தியர்களை சந்திக்கிறது, அல்லது சுவிசேஷ எதிரிகளை, அல்லது சத்தியத்தை அறியாதவங்களை, அல்லது பிசாசினுடைய யுத்தங்களை நம்ம எங்கே சந்திக்கிறது? இவங்களுடைய யுத்தமே பெரும்பாடாக இருக்குது. இவங்க படுத்துகிற பாடே பெரும் தொல்லையாக இருக்குது. நம்ம இந்த சின்ன குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறதே இங்கே ஒரு பெரிய யுத்த காலம் மாதிரி இருக்குது. இதில் எங்கேருந்து மிஷினரி ஊழியம், மிஷினரி பாரம், சபைகளை குறித்த கவலை. என் கவலையே பெரிய கவலையாக இருக்குது. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்கும். அது நான் தான், அது நானே இடறிட்டு இருக்கிறேன். நான் ஏன் இன்னொருத்தவங்க இடர்னா நான் ஏன் கவலைப்பட போகிறேன் என்கிற நிலையில், சுய பரிதாபத்தில் பரிதாபப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு இந்த தாவீதின் மனுஷரை போல இங்கேயே பயந்துகிட்டு இருக்கிறோம். அவங்கள போய் சந்திக்க போனால் இன்னும் எவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு தாவீதின் மனுஷர் கேட்டது போல இன்னைக்கும் பலர் முன்னேற முடியாமல் முடக்கப்பட்டு இங்கேயும் வாழ முடியல, எதிரியும் சந்திக்க முடியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதாவது நானோ பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஏசு போதுமே போதுமேன்னு ஒரு பாட்டு வரும். அதுபோல் எனக்கு ஏசு போதும், எந்த சபையும் வேணாம், எந்த ஊழியர்களும் வேணாம், எனக்கு ஏசு போதும்னு சொல்லி ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு நானும் என் இயேசுவும் அதிலே இருந்துக்கிறோம். எந்த சபையும் வேணான்னு வீட்டோட ஒதுங்கி போனவங்களும் உண்டு. இந்த நிலைமையில தான் இங்கே இந்த வார்த்தைகளை இந்த 1 சாமுவேல் 23 தாவீதின் மனுஷருடைய பயப்படுகிற நிலைமையை நாம் உணர முடியும். ஆனால் எப்போ தாவீது இந்த ஆரேத் காட்டிலிருந்து இந்த கேகிலா பட்டணத்துக்கு போனார், அது குறிப்பு வேதத்தில் எழுதியில்லை. ஆனால் ஒன்று எழுதியிருக்கு. அவர் ஆரேத்து காட்டிலிருந்து கேகிலா என்கிற பட்டணத்துக்கு அவர் போவதற்கு காரணமாக இருந்தது எது? அந்த களஞ்சியங்களை அவங்க கொள்ளையடிக்க பெலிஸ்தியர்கள் வந்ததுனால், அல்லது அறுவடைய, அல்லது தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, அவங்களுடைய பலன், அவங்களுடைய உழைப்பின் பலன், ஆசீர்வாதங்கள், இதை இன்னொருத்தவங்க எதிரிகள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க அடிக்கடி ஒரு வார்த்தை நம்ம யோசிக்கிறோம். தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்து இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இது அடிக்கடி இந்த சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது, தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா என்ன இதுலன்னு தெரியுது? தாவீதினுடைய உளவாளிகளும் சவுலுடைய உளவாளிகளும் ரெண்டு பேருக்குமே ஸ்பைஸ் இருந்திருக்காங்க, உளவாளிகள். சவுலுடைய உளவாளிகள் தாவீது எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே அவங்கள உளவு பார்ப்பாங்க. தாவீதினுடைய உளவாளிகள் எதிரி எங்க வராங்க, நாட்டை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி தேவ ஜனத்தை பாதுகாக்கலாம், எதிரி எப்படி அழிக்கலாம், இதுல தான் அந்த உளவாளிகள் இருப்பாங்க. இதில் நான் இந்த கதையை சொல்லும் போதே, இந்த சம்பவத்தை சொல்லும் போதே, இன்னைக்கு எப்படிப்பட்ட உளவாளிகள் நம்முடைய சபைகள்லையும் ஊழியங்கள்லையும் நம்ம காலத்தில் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவனை எப்படி அழிக்கலாம், ஒரு வாலிப பிள்ளையை எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம், தன்னுடைய பிள்ளையை எப்படி உயர்த்தலாம். நல்ல பாட தெரிஞ்ச பிள்ளை, ஆனால் அது நம்ம ஊர் பிள்ளை இல்லை, நம்ம ஜாதி இல்லை, நம்ம பிள்ளையோட அழகாக பாடுதுன்னா அந்த பிள்ளையை எப்படி ஓரம் கட்டி அதை எப்படி முடக்கலாம். இதுக்குன்னே சில உளவாளிகள் இருக்கிறாங்க, அல்லது உளவு பார்க்கிற மனப்பான்மை கொண்டவர்கள். ஆனால் தாவீதினுடைய ஸ்பைஸ் உளவாளிகள் என்னன்னா, அவங்க சவுல் எங்கே இருக்கிறாரு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பெலிஸ்தியர்கள் எங்கே இருக்கிறாங்க, பெலிஸ்தியர்களை நம்ம எந்த விதத்தில் நாம் தாக்கலாம், அங்கேருந்து எப்படி தேவ ஜனத்தை பாதுகாக்கலாம், அதுதான் தாவீதினுடைய உளவாளிகளுடைய பார்வை. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அவங்க கண்கள் எதிரி மேலே தான் இருந்தது, தாக்குதல் மேலே தான் இருந்தது, தேவ ஜனத்தை பாதுகாக்கிறதுல தான் இருந்தது.
அவங்க தேவ ஜனத்துக்கு எதிர்த்து, சவுலுக்கு எதிர்த்து தாவீதினுடைய ஆட்கள் போரிடலை. ஆனால் சவுளுடைய உளவாளிகளும் சவுளுடைய மனுஷரும் சவுலும் தாவீதுக்கு எதிர்த்து தான் போராடிட்டு இருந்தாங்க. இது இன்னொரு பாடம். நாம் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலை, இந்த கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்களுக்கு பதிலளிக்கிறது. சமீபத்தில் நான் கேள்விப்படுற பல காரியத்தில் ஒன்று, வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு நம்ம செத்தா நம்ம எங்கே இருப்போம், பரதேசியில் இருப்போமா? ஏன்னா அந்த சிலுவை கள்ளன், இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கள்ளன் மன்னிப்பு கேட்கும்போது இன்றைக்கு என்னுடன் பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார். அப்போ பரதேசியில் தானே இருக்கணும். ஆனால் இந்த பக்கம் இருந்த கள்ளன் பரதேசிக்கு போலையே, அப்போ அவர் எங்கே போயிருப்பார்? இப்படி செத்தவங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அவங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் செய்வது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை ஆராய்வது தப்பு இல்லை. ஆனால் ஆராய்ச்சின்ற பேரில் இவர் ஒரு கருத்து சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்ல, இந்த குழு ஒரு கருத்து சொல்ல அந்த குழு ஒரு கருத்து சொல்ல, கடைசியாக பிரிஞ்சு போனது தான் மிச்சம். நீங்கள் கள்ள தீர்க்கதரிசி, நீங்கள் கள்ள போதகர் அப்படின்னு சொல்லி இவர் அவரை திட்டி, எங்கே ஆரம்பித்தது? வேத ஆராய்ச்சியில் ஆரம்பித்து கடைசியாக பிரிஞ்சு போனவங்க தான் எக்கச்சக்கமான பேர். இந்த ஆராய்ச்சி என்னத்துக்குன்னு கேட்குறேன். ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வேதத்தை ஆராயிரோன்னு சொல்லி கடைசியாக சுக்குநூறாக பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அவர் ஒரு கருத்து இவர் ஒரு கருத்துன்னு சொல்லி, அவர் ஒரு குழு இவர் ஒரு குழுன்னு சொல்லி, அந்த குழுக்குள்ளேயே 4-8 கருத்துக்களை வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், மிஷினரி பணி எப்படி செய்யலாம், சபைகளை எப்படி கட்டலாம், புதுப்பிக்கலாம், எவ்வளவோ பாதிக்கப்படுகிற மிஷினரிகள் அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், இதை பற்றி பேசுறதுக்கு அறிவில்லை, எண்ணம் இல்லை, நேரம் இல்லை. ஆனால் வேதத்தை நல்ல முறையில் ஆராய்வோம். அதுதான் நம்ம எஸ்ராவை குறித்து வாசிக்கிறோம். வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். மற்றவங்களுக்கு போதிக்கணுன்றதுல அவர் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அதுபோல் நாம் நம்மளுடைய ஆராய்ச்சி பிரிவினைக்கு போகாமல் மார்க்க பேதங்களாக, அந்த சுய நீதி உள்ளவர்களாக, நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லாமல், 1 Corinthians 13 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நமக்கு எல்லாம் தெரியாது. எதுக்காக நமக்கு தெரியாததுக்குள்ள நம்ம மூக்க விடணும்? இயேசு கிறிஸ்துட்ட சீஷர்கள் கேட்டாங்க, ராஜ்யத்தை இப்போது தருவீரா, எப்போது தருவீர்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் எப்போ தரேன்றதை நான் பார்த்துக்கிறேன், அது உங்களுக்கு அடுத்ததில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க, பலனடைங்க, எனக்கு சாட்சியாக இருங்க. அல்லது மூட வார்த்தையில் சொல்லணும்னா கிரேக்க வார்த்தையில் எனக்கு இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு இரத்த சாட்சிகளாக இருப்பதற்கும் நீங்கள் பலனடைவீங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு அடுத்தது இல்லை. 1947 தான் பிரிட்டிஷ் நாட்டெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு நாடுன்னு கொடுத்தாங்க. சீஷர்கள் கேட்டதுலேருந்து பார்த்தா 2000 வருஷம், ஏறக்குறைய 1947 தராங்கன்னா கிபி ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு தான் நான் இஸ்ரேலுக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், சீஷர்கள் 2000 வருஷமா 2 மில்லியனியமா அப்படின்னு அவங்க உட்காந்து அதிலே இருந்துட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. பேதுரு கேட்டார், இவன் காரியம் என்ன? நான் வரும் அளவும் அவன் இருந்தால் உனக்கு என்ன, நீ அமைதியா வான்னு சொன்னார். இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம் எதை உளவு பார்க்குறோம், அதாவது எதன் மீது கண்களை வைக்கிறோம். செய்ய வேண்டிய வேலை அதிகம், வேலையாட்களோ கொஞ்சம். சவுளுடைய வேலையாட்களை போல, சவுளுடைய மனுஷர்களை போல நாம் தாவீதை அழிக்கிறதுலேயே நாம் இல்லாமல், தாவீதினுடைய மனுஷர்கள், தாவீதினுடைய உளவாளிகளை போல எதிரி மேலே கண் வைத்து, நமக்கு எதிரி ஒரே எதிரி பிசாசு, பிசாசினுடைய தந்திரங்களை அழிக்கும்படிக்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதை செய்கிறதுக்கு ஒருமனப்பட்டு ஒன்றிணைந்து என்ன செய்யலாம், எப்படி திட்டமிடலாம், அதுக்கான ஜபம் என்ன, முயற்சி என்ன, இதுதான் நாம் இந்த தாவீதினுடைய உளவாளிகள், தாவீதுக்கு பெலிஸ்தியர்கள் கேகிலாவில் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க, களஞ்சியங்களை கொள்ளையிடுறாங்கன்ற செய்தியை தாவீதுக்கு அறிவித்தது போல அந்த கண்கள் நமக்கு வேணும். இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு தான் தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார்.
ஆனால் தாவீதின் மனுஷர்கள் பயந்து இப்படி பேசுனதுனால தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். கர்த்தரிடத்துல ஒன்று விசாரிக்கிறோம், ஆண்டவரும் சொல்றாரு. இந்த இடத்துல எப்படி தாவீதுகிட்ட சொன்னாரு அப்படின்றதும் ஒரு கேள்வி எழும்பலாம். மோசையோடு பேசினது போல பேசினாரா, அல்லது சொப்பனங்கள் மூலமா யோசேப்பு கிட்ட புதிய ஏற்பாட்டில் யோசேப்போடு பேசினது போல ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசினாரா? நமக்கு அது சொல்லப்படலை. ஒரு சத்தம் கேட்டாரா, ஒரு தரிசனம் பார்த்தாரா, இல்லை தூக்கத்தில் சொப்பனத்திலையா, இல்லை ஜபத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்தார்னு வாசிக்கிறோம். பிற்பாடுதான் நம்ம ஏபோத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த அபியத்தார் என்கிற ஆசாரியர் ஏபோத்தோடு கூட நோபு பட்டணத்திலிருந்து தப்பித்து ஓடி வந்ததாகவும் அந்த ஏபோத்தை கொண்டு வர சொல்லி பிற்பாடு தாவீது கேட்கிறதாகவும் வாசிக்கிறோம். ஆனா இங்க ஆசாரியன் வந்து சேரல. இந்த நோபு பட்டணத்துல தோவேக் என்கிற இந்த ஏதோமியன் போய் அங்கிருந்த ஃபார்ம் அனிமல்ஸ், அங்க இருந்த மிருக ஜீவன்கள், அங்க இருந்த கழுதைகள், அங்க இருந்த மாடுகள், ஆடுகள், குழந்தைகள், பிள்ளைகள், பெண்கள், புருஷர்கள் சொல்லி 1 சாமுவேல் 22:19 எல்லாரையும் பட்டைய கருக்கினால இந்த தோவேக்கு வெட்டி போடுறாரு. அங்க இருந்து இந்த அகிமேலேக்கினுடைய மகன் அபியத்தார் தப்பித்து ஓடி வரும்போது ஒரு ஏபோத்தை கொண்டு வர்றாரு. இது பிரதான ஆசாரியர்களுக்குரிய உடை. ஆனா அது வரத்துக்கு முன்னாடி தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்திருக்கிறார். எப்படி விசாரித்திருப்பார்? ஜெபித்திருப்பார். ஜெபம், தனி ஜெபம். தனக்கு ஒரு காரியம் சொல்லப்படுது, அது கேள்விப்பட்ட உடனே தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். இத்தனைக்கும் தாவீது இடத்துல இப்ப யாரு இங்க நண்பரா இருக்கிறாரு? 1 சாமுவேல் 22:5 காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீது இடத்துல வந்துட்டாரு. தீர்க்கதரிசி காத் பக்கத்துல இருக்கிறாரு. ஆனாலும் தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்தார்னு வாசிக்கிறோம். கர்த்தரும் தாவீதுக்கு பதில் கொடுத்ததாக வாசிக்கிறோம். ஆனாலும் மனுஷர்களுடைய இந்த ப்ரெஷர், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஆலோசனைகள், இப்போ போக வேணாம், இங்கேயே இப்படி இருக்கு, அங்கே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களே 400 பேர் தான் இருக்கிறோம், அவங்க பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன, இப்போதானே சமீபத்தில் நோபு பட்டணத்தில் நம்ம போய் கொஞ்சோண்டு அப்பம் வாங்கி சாப்பிட்டோம். அந்த அப்பம் வாங்கி சாப்பிட்டுட்டு கோலியாத்தினுடைய பட்டயத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு சவுல் தோவேக்கு அனுப்பி நோபு பட்டணத்தில் இருந்த எல்லா ஆசாரியர்கள் 85 ஆசாரியர்களை, கர்த்தருடைய ஆசாரியர்களை இப்பதான் வெட்டி போட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கேகிலா பட்டணத்துக்கு போய் உதவி செய்ய போனா கேகிலா பட்டணத்தில் இருக்கிறவங்களையும் சவுல் சங்கரிப்பார் இல்லையா? அப்போ எதிரி பெலிஸ்தியர்கள்ட்ட இருந்தும் நம்ம உயிரை காப்பாற்றணும். பின்னால சவுளுடைய உளவாளிகளும் சவுல் சொந்த நாட்டு ராஜாவும் நம்மளை தாக்க நினைக்கிறாரு. அப்போ முன்னையும் எதிரி, பின்னையும் எதிரி. முன்னாடி இருக்கிற எதிரியை சந்திக்கிறதா உண்மையான எதிரிய, அல்லது துரோகிய பின்னால இருந்து நம்மளை குத்துகிறதுக்கு பின்னால இருக்கிற சவுலை நம்ம சந்திக்கிறதா? நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். 2 எதிரிகளுக்கு நடுவில் இருக்கிறோம். நம்மளை எதிர்க்கிறவர்கள், இன்னொன்று நாம எதிர்க்க வேண்டியவர்கள். இதுல 2த்துக்கும் நடுவில் இப்ப தாவீது இருக்கிற ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. கேகிலாவுக்கு தாவீது வந்திருக்கிறாருன்னு கேட்டா இவர் பெலிஸ்தியர்களை முறியடிக்கணும், சவுல் தாவீதை முறியடிக்க பார்க்கிறாரு. அதே நேரத்தில் நோபு பட்டணத்தில் நடந்த மாதிரி கேகிலா பட்டணத்தில் இருக்கிற மக்களையும் சவுல் கொன்று போடலாம். இப்போ கேகிலா பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கும் உயிர் ஆபத்து இருக்குது. எதுக்கு போகணும், போகலாமா அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அதுதான் கிராஸ் ரோடுன்னு சொல்றாங்க. எந்த வழியை தெரிந்து கொள்வது? நான் அவங்களை போய் கேகிலா மக்களை நான் காப்பாத்திடுவேன், ஆனால் நான் காப்பாத்தினதுனால கேகிலா மக்கள் என் மேல அவங்க பிரியம் வச்சாங்கன்னா அவங்கள அவர் சாகடிச்சிடுறாரு. ஆரம்பத்தில் பெண்கள் பாடுனாங்க, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அந்த பெண்கள் எல்லாம் சவுல் சாகடிக்கல. பாட்டு பாடும்போது அவர் அவங்களை சாகடிக்கல. ஆனால் இப்போ அப்படி யாராவது பாட்டு பாடினாலே சாகடிச்சிருவாரு. அப்போ எரிச்சல் தான் வந்தது. ஆனால் இப்போ கொலையே பண்றாரு. அப்போ நோபு பட்டணத்தில் நடந்த மாதிரி கேகிலா பட்டணத்தாருக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனால நம்ம சில பேருக்கு காப்பாற்ற போய் அவங்களுக்கு தீமை நம்மளை விரோதிக்கிறவங்க செய்திருவாங்க. என்ன செய்யறது? அப்போ ஒரு முறைக்கு 2 முறை மறுபடியும் திரும்பவும்
1 சாமுவேல் 23:4 தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். இந்த 5வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ற பாடம் என்னன்னா, கேகிலாவின் குடிகளை தாவீது காப்பாற்றினது அங்கே ஒரு இரட்சகனாக, ஒரு தற்காலிகமான ஒரு களஞ்சியங்களிலிருந்து அவங்களுடைய பலன்களை பாதுகாத்து அங்கே இருக்கிற பெலிஸ்தியர்களை வெட்டி அநேகரை வெட்டி இதெல்லாம் கேகிலா பட்டணத்தார் குடிகளுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடுவாக நின்று கேகிலா மக்களை பாதுகாத்தது ஒரு பக்கம் நடந்தாலும், தாவீதுக்கு அதில் ஒரு நன்மை நடக்குது. என்ன? அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். கேகிலா குடிகள்கிட்ட கொடுக்கல, பெலிஸ்தியர்கள்ட்ட இருந்து. நல்லா கவனிங்க, தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். பெலிஸ்தியர்களுடைய ஆடு மாடுகளை தாவீது ஓட்டி கொண்டு வந்துட்டார். கேகிலா குடிமக்கள்கிட்ட இருந்த களஞ்சியங்களை அவங்க கையிலேயே கொடுத்துட்டாரு. எதிரியான பெலிஸ்தியர்களை கொன்று போட்டாரு. எதிரி கையில் இருந்த ஆடு மாடுகளை தாவீது ஓட்டி கொண்டு போனார், எடுத்துக்கொண்டு வந்தார். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அப்போ தாவீதுக்கு ஒரு ப்ரொவிஷன், தாவீதுக்கு ஒரு ஆதரவு. தாவீதுக்கு கூட இருக்கிற 400 மக்கள் சாப்பிடணும். கானான் தேசத்தில் காடைகள் வந்து விழுந்தது. கேரி தாற்றண்டையில எலியாவுக்கு காக்கா சுட சுட கறியை கொண்டு வந்து கொடுத்தது. சாரிபாத் விதவை எலியா தீர்க்கதரிசிக்கு தாங்கிட்ட தன் பிள்ளைக்கும் தனக்கும் இருந்த கடைசி அப்ப மாவு, கடைசி எண்ணெயில சாப்பிட்டுட்டு செத்து போகலான்னு விறகுகளை பொறுக்கும்போது அதை கொடுத்ததுனால தனக்கும் தன் மகனுக்கும் தன் வீட்டாருக்கும் எலியாவுக்கும் பஞ்சம் தீரும் மட்டும் எண்ணெயும் மாவும் குறையல. அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய ஆதரவுகள் எப்படியெல்லாம் கிடைக்குது? அதிசயமா கிடைக்குது. வனாந்திரத்தில் அந்த எலியாவுக்கு கேரி தாற்றண்டையில் கிடைத்தது போல அதுவும் ஒரு அற்புதமா வந்து கிடைச்சது. அற்புதம் கலந்த ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய காக்கா கொண்டு வந்து கொடுக்குது. இந்த பக்கம் ஒருத்தவங்களுடைய தியாக செயல் மூலமாகவும் நமக்கு கிடைக்குது. இந்த விதவை வந்து அவங்க தியாகம் செஞ்சு எனக்கு முதல்ல சுட்டு கொடுன்னு எலியா சொன்னார். தான் சாகிறதுக்காக சாப்பிட்ற சாப்பாட்டை எலியாவுக்கு கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. அப்போ தியாகத்தின் மூலமாக நமக்கு ஆதரவு கிடைக்குது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். யோசேப்பு அவர் போய் அந்த எகிப்தில் இருக்கும்போது, அடிமையாக விற்கப்படும் போது, யோசேப்பு என்ன பண்றாரு? அவருடைய பரிசுத்த ஜீவியம், அவருடைய உண்மை வாழ்க்கையின் மூலம் அவருக்கு ஆதரவு கிடைக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, யோசேப்பு நிமித்தம் அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு ஆசீர்வாதம். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு ஆசீர்வாதமா மட்டும் இல்லை, எகிப்து நாட்டுக்கும் எகிப்து நாட்டை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளுக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமா இருந்தார். எதனால அவருக்கு ஆதரவு கிடைச்சது? அவர் பிறருக்கு ஆதரவு கொள்ள இருந்தார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, பணத்திலும் பாலியல் வாழ்க்கையிலும் அவர் உண்மையா இருந்ததுனால, கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனால அவருக்கு ஆதரவு கிடைச்சது. இந்த மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு, அந்த பசி. சீஷர்கள் வந்து பசிக்குதுன்னு சொல்லி பயிர் அந்த நிலத்தின் வழியா நடந்து போகும்போது அந்த பயிர்களை கொய்து அதை சாப்பிட்டாங்க, நசுக்கி அந்த பசிக்கு சாப்பிட்டாங்க. அப்போ அங்க இருந்த பரிசேயர்கள்லாம் வந்து, என்ன இது ஓய்வு நாள் செய்யக்கூடாது செய்யறாங்களே, இது புது சட்டம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறாரு, ஒரு ஒரு பயிர் நிலத்துல போகும்போது இல்ல கனி மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நீ கத்தி ஆயுதத்தை வச்சு வெட்டி சாப்பிடாத, வெட்டி எடுத்துக்கிட்டு வராது, கையால பறிச்சு சாப்பிடலாம். இது ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் தான், நீதி தான். ஆனா இவங்க புது சட்டம் போடுறாங்க. இது எப்படி வந்து இவங்க ஓய்வு நாள்ல சாப்பிடலாம், ஓய்வு நாள்ல எப்படி அற்புதம் பண்ணலாம், இதெல்லாம் புது புது சட்டங்கள் இந்த பரிசேயர்கள் இவங்க உருவாக்குனது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க சாப்பிடுவாங்க போங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏறக்குறைய 5 விளக்கங்களை அவங்களுக்கு கொடுக்குறாரு. நான் தேவாலயத்திலும் பெரியவர்,
அப்படின்னு அவரை குறித்து சொல்றாரு. சரித்திரத்தை எடுத்து பாருங்க, தாவீது சாப்பிடலையா? அபியத்தார் என்கிற பிரதான ஆசாரியர் கையில் அப்பத்தை வாங்கி சாப்பிடலையா? அப்படின்னு சொல்லி சரித்திரத்தை சாதாரணமா தன்னுடைய சீஷர்கள் தன் பிள்ளைகள் பசிக்கு ஆதரவுக்கு அவங்க பறிச்சு சாப்பிட்டதுக்கு அவர் எவ்வளவு வாதாடுறார். அவங்க பசிக்கு அவங்க சாப்பிட்றாங்க. அது யார் வீட்டு நலமோ, எதுவும் பறிக்காதீங்க, அமைதியா வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல, சாப்பிடுங்க, பறிச்சு சாப்பிடுங்க. ஆண்டவர் கூட இருக்கும்போது நமக்கு தேவைகள் சந்திக்கப்படுது. இப்படி இந்த விதத்துல பார்க்கும்போது இங்க தாவீதினுடைய 400 மனுஷர்கள், அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அங்க இருந்த ஆடு மாடுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க என்ன ஆடு மாடு மேய்க்கவா போறாங்க? தாவீதினுடைய 400 பேரும் ஆனா ஆடு மாடை வெட்டி சாப்பிடுவாங்க. அந்த கறி அவங்களுக்கு போஜனமா இருக்கும். ஏன்னா யுத்த மனுஷர், அவங்களுக்கு தேவையான ஆடு மாடு பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து கிடைக்கணும். அப்படி கர்த்தர் தாவீதோடு கூட இருந்த அந்த 400 பேரையும் இந்த யுத்தம், சின்ன யுத்தம், கேகிலா பட்டணத்துக்காக அவங்களுடைய களஞ்சியங்களை பாதுகாப்பதற்காக போனதுனால பிறருடைய நன்மைகள், பிறருடைய பலன்கள் கிடைக்க வேண்டிய சுதந்திரம் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு பாடுபடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியான நீதி பக்கம் நின்று மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது அது நமக்கும் நன்மை கிடைக்கும் என்பதெல்லாம் இந்த 5வது வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். பிற்பாடு 6வது வசனம், அகிமேலிக்கின் குமாரனாகிய அபியத்தார். இந்த அபியத்தார் என்கிற வாலிப ஆசாரியன் நோபு பட்டணத்துல அவர் எதனால அங்க தடுத்து நிறுத்தப்பட்டாருன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் 85 பேர் அங்கிருந்து ராமாவில கிபியாவில அந்த சவுலை பார்க்கறதுக்காக அவங்க எல்லாரும் அந்த காட்டுக்கு போறாங்க, அந்த புளிய மர தோப்புக்கு போறாங்க சவுலை பார்க்கறதுக்கு. அங்கதான் தோவேக்கு 85 கர்த்தருடைய ஆசாரியர்களை வெட்டி போடுறதா வாசிக்கிறோம். ஆனா இந்த நோபு பட்டணத்துக்கும் தோவேக்கு எல்லாரையும் சாகடிக்கும் போது அங்கிருந்து இந்த அபியத்தார், அகிமேலேக்கினுடைய மகன் ஆசாரியன், தப்பிச்சு ஓடி போறாரு. அவரு தப்பிச்சு எங்க போறாரு பாருங்க. அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் 1 சாமுவேல் 23:6 கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது. அப்படின்னா ஆரேத் காட்டுல தாவீது இருக்கும்போது போகல, தாவீது இந்த கேகிலா பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தியர்களை கொன்று அங்க இருந்து பெலிஸ்தியர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் தன்னுடைய மக்களுக்காக 400 பேருக்காக கொண்டு வரும்போது, கேகிலா குடிகளுக்கு நன்மை செய்யும் போது, தைரியமாக கர்த்தரிடத்துல ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து போகும்போது, பயத்தோடு இருந்த 400 பேருக்கு பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நிச்சயம் நம்மளை பாதுகாப்பார், நம்மை மட்டும் இல்ல கேகிலா குடிகளையும் பாதுகாப்பார், பெலிஸ்தியர்களையும் அழிப்பார், சவுல் கையில நம்ம மாட்ட மாட்டோம்னு சொல்லி பலப்படுத்தி தாவீது 400 பேரை கூட்டிட்டு போய் வரும்போது ஆடு மாடுகளோட அவங்க திரும்பி வரும்போது, இங்க கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடின இந்த அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் அவனிடத்தில் ஒரு ஏபோத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. நோபு பட்டணத்தில் இருந்த ஏபோத்து ஆசாரியர்களுடைய பரிசுத்த வஸ்திரம், அல்லது ஊரின் துண்டிம் இருக்கிற 12 கற்கள் இருக்கிற, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஓனிக்ஸ் கற்கள் பதிந்து இருக்கிற, 12 கோத்திரத்துக்கு அடையாளமான 12 கற்களை சரீர வஸ்திரத்தில் வைத்திருக்கிற அந்த ஏபோத்தை இந்த ஆசாரியனாகிய அபியத்தார், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அந்த ஒரு ஆசாரியர்களுக்குரிய ஒரு பரிசுத்த வஸ்திரம், அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த அபியத்தார் இந்த கேகிலா பட்டணத்தில் இருக்கிற தாவீதினிடத்துல ஓடுறாரு. இப்ப தாவீதினிடத்துல அல்லது இந்த 400 பேருக்கு யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. 1 சாமுவேல் 22:5 காத் என்னும் தீர்க்கதரிசி 400 பேருக்கு இருக்கிறாங்க. அடுத்து இப்போ இந்த கேகிலா பட்டணத்துக்கு வந்த அபியத்தார் என்கிற ஆசாரியன் அங்க 400 பேரோடு இருக்கிறாங்க. கூட தாவீது என்கிற அந்த 400 பேருக்கு ராஜாவான தாவீது இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா, 3 பேரும் இந்த 400 பேருக்கு இப்போ அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அபியத்தார் யாரு? இந்த அபியத்தார் இந்த அகிமேலேக்கினுடைய மகன். அகிமேலேக்கு யாரு? முந்தின தியானங்களை நாம் சிந்தித்தோம். அவர் ஏலியினுடைய
பிள்ளைகள் அந்த வம்சாவளியில் வந்த ஒரு மனிதன். இப்படி இந்த அபியத்தாரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் ஏலி குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக ஏலியை சந்திக்க வர்றார். 1 சாமுவேல் 2:27 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேரறியாத ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் வந்து என்ன சொல்றாரு? ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னி பினேகாசனுடைய பாவம், அக்கிரமம் அது எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்ததுன்னா, தேவ ஜனம் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணுகிற அளவுக்கு அவங்க கர்த்தருடைய சந்நிதியில அவங்களுடைய அந்த வாலிபர்கள் ஓப்னி பினேகாசனுடைய பாவம் மிகவும் பெரிதாக இருந்தது. 1 சாமுவேல் 2:17. தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் வந்து ஏலி கிட்ட சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 30வது வசனத்தில் 1 சாமுவேல் 2:30 கடைசி வரி, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். 32வது வசனத்தின் கடைசி வரி, ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பது இல்லை. 33வது வசனத்தின் கடைசி வரி, உன் வம்சத்தில் உள்ள யாரும் வாழ வயதிலே சாவார்கள். ஏன்னா ஏலியின் பிள்ளைகள் ஓப்னி பினேகாசனுடைய பாவம் அவ்வளவு பெருசா இருந்தது. அவங்க பண்ண அக்கிரமம், அவங்க கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணாங்க, கர்த்தரை அசட்டை பண்ணாங்க, தேவ ஜனத்தை அவங்க தவறா பயன்படுத்தினாங்க. பண ஆசை, பொருள் ஆசை, போஜன பிரியர், கர்த்தருடைய பலியின் மீது ஒரு பயம் இல்லை. இப்படி அடிக்கிட்டே போகலாம். பாலியல் வாழ்க்கையில அவங்க பாவம் ஈடுபட்டாங்க. இப்போ இந்த தேவனுடைய மனுஷன் வந்து ஏலிகிட்ட ஒருத்தர் யாருன்னு தெரியல, ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கலாம், வந்து சொல்றாரு. அதன் பிற்பாடு 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்தோம்னா, அங்க சாமுவேல் பிள்ளையாண்டான் மூலமாக கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டு சாமுவேல் மூலமாக ஏலியின் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட நீதியான தீர்ப்பு குறித்து குழந்தை சாமுவேலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. ஏன் குழந்தை சாமுவேல் சொல்றாரு? ஏலிக்கு புரியணும். சின்ன பையன் சொல்றான், அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் வந்து சொல்லும் போது அவர் என் குடும்பத்தின் எதிரியா இருக்கலாம், அல்லது ஓப்னி பினேகாஸ் கெடுத்து போட்ட பெண்களுடைய சொந்தக்கார பையனா இருக்கலாம், அவங்க வந்து சபிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இங்க ஒரு விவரம் தெரியாத ஒரு பிள்ளையாண்டான் சாமுவேல், அந்த பிள்ளையாண்டான் மூலமாக கர்த்தர் தெளிவாக ஏலியின் குடும்பத்தின் மீது ஒரு நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார். பிற்பாடு 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 10-18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தீர்ப்பு ஆரம்பமாகுது. பெலிஸ்தியருக்கு விரோதமான யுத்தத்துல தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுது. 1 சாமுவேல் 4:11. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தி கேட்டோடனேயே ஏலி இறந்து போறாரு. தேவனுடைய பெட்டிக்காக ஏலியின் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்ததுன்னு 13வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த ஓப்னி பினேகாஸ், அதுல பினேகாசின் மனைவி 1 சாமுவேல் 4:19, அவங்க நிறை கற்பிணியா இருந்தாங்க. அவங்க சாகும்போது மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்றுன்னு சொல்லிதான் அந்த பினேகாசினுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைக்கு இக்கபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த இக்கபோத்தினுடைய வம்சத்துல தான், ஏலியின் வம்சத்துல இக்கபோத்தினுடைய பிள்ளைகள் இந்த நம்ம வாசித்த இந்த பினேகாசினுடைய மனைவி பெற்ற இக்கபோத்தினுடைய வாரிசுல தான் இந்த அகிதூப் வர்றாரு. அகிதூப் சகோதரனா இருக்கிறாரு இக்கபோத்துக்கு. அந்த அகிதூபினுடைய குமாரன் தான் இந்த அகிமேலேக்கு. அகிமேலேக்கினுடைய 85 கர்த்தருடைய ஆசாரியர்கள் நோபு பட்டணத்திலிருந்து வரப்பட்டு கொல்லப்பட்டது ஏன்? சம்பந்தமே இல்லாம ஏன் 85 பேர் சாகடிக்கப்படணும்? ஏலியின் குடும்பத்தின் மீது சொல்லப்பட்ட தேவனுடைய தீர்ப்பு. உன் வீட்டில் எல்லாரும் வாழ வயதில் இறந்து போவாங்க, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருக்க போறது கிடையாது, உன் வம்சத்தில் யாரும் வாழ வயதில் சாவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கர்த்தருடைய தீர்ப்பு. அதனால நம்ம பார்வைக்கு அநியாயமா 85 பேர் இறந்தாங்க. அவங்க எந்த தவறும் பண்ணல. ஆனா இதுல ஒரு நூல் போல ஒரு காரியம் நடக்குது.
கர்த்தர் தமக்கு சித்தமான ராஜாவையும் ஏற்படுத்துறாரு. அதே நேரத்தில் ஏலின் வீட்டின் மீது சொல்லப்பட்ட தீர்ப்பையும் கர்த்தர் நிறைவேற்றுறாரு. அதனால இங்க ஒரு பாவமும் செய்யாத அகிமெலேக்கு ஆசாரியனும் அகிமெலேக்குடைய தகப்பன் வீட்டாராகிய 85 ஆசாரியர்களும் சாகடிக்கப்படுறாங்க. ஆனாலும் அபியத்தார் தப்புவிக்கப்படுறார். அபியத்தார் தப்புவிக்கப்பட்டாலும் கூட தாவீதோடு கூட இந்த அபியத்தார் தாவீதுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றிலையும் கூட இருந்தும் 1 ராஜாக்கள்ல சாலமோன் இப்ப ராஜாவாக போறாரு. இந்த இடத்துக்கு வந்தா இந்த அபியத்தார் பின்னால என்னவாகிறாருன்றது தெரிஞ்சுக்கலாம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் வசனங்கள் 5 வாசித்தீங்கன்னா அங்க தாவீதினுடைய பிள்ளைகள்ல 4வது மகன் அதோனியா, ஆகித் என்கிற ஒரு பெண்ணுக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். 1 ராஜாக்கள் 1:5. அவனுடைய தகப்பன் யாரு? தாவீது. நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. இது ஒரு பக்கம். இந்த அதோனியா என்கிற தாவீதினுடைய மகன். 2 சாமுவேல் 3வது அதிகாரத்துல ஒரு சின்ன பட்டியல் நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அதுல ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது வசனத்துல தாவீதினுடைய முதல் மகன் பேர் அம்னோன். 3வது வசனம் 2வது மகன் கீலேயா. 3வது வசனத்தின் கடைசி வரை 3வது மகன் அப்சலோம். 4ஆம் மகன் ஆகித் பெற்ற அதோனியா என்பவன். 4வது வசனம் 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாளிடத்தில் பிறந்த இக்ரேயாம். இந்த 6 பேர் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல அப்சலோம் 6 பேருமே 6 தாய்க்கு பிறந்தவங்க, எல்லாருமே வித்தியாசமான பெண்ணுக்கு பிறந்தவங்க. அதுல 4வதாக அப்சலோம் பிறக்கிறாரு. அப்சலோமுக்கு அடுத்து ஆகித் என்கிற ஒரு பெண்ணுக்கு தாவீதுக்கும் ஆகித்துக்கும் பிறந்ததுதான் அதோனியா. இந்த அதோனியா சாலமோன் காலத்துல என்ன பண்றாருன்னா, சாலமோனோட மூத்தவராக இருந்திருக்கலாம். அந்த அதோனியா தன்னைத்தான் ராஜாவாக அவர் உயர்த்துறார். 1 ராஜாக்கள் 1:1 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 1 வசனம். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அவ்வளவு வயசாயிடுச்சு. அந்த நேரத்துலதான் இந்த அதோனியா என்கிற இந்த ஆகித்திற்கு பிறந்த இந்த அதோனியா தன்னை உயர்த்துறாரு. அப்போ அதோனியா என்ன பண்றாரு, இங்கே நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அதோனியாவுக்கு உதவியாக இருந்தது எத்தனை பேர், யாராரு? 7வது வசனம் 1 ராஜாக்கள் 1:7. அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாப்போடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும். இந்த அபியத்தார் நோபு பட்டணத்திலிருந்து தப்பி ஓடி வந்த அபியத்தார், ஏபோத்தோடு ஓடி வந்த அபியத்தார், தாவீதினிடத்துல சேர்ந்த அபியத்தார். இப்போ தாவீதுக்கே வயசாயிருக்கும் போது அபியத்தாருக்கும் வயசாயிருக்கும். ஆனா அபியத்தார் என்னன்னு தெரியல. இந்த நேரத்துல தாவீதினுடைய மகன் சாலமோன் பக்கம் அல்லது தேவ திட்டத்தின் பக்கம் நிக்காம அதோனியா பக்கம் நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு நமக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய நியாயம் அங்க நடக்குது. ஏலியினுடைய வீட்டுல கர்த்தருடைய ஆசாரியர்கள் இருக்கக்கூடாது. அதுக்கு அபியத்தார் மீது அந்த ஏலிக்கு சொல்லப்பட்டது நடக்கணும். அப்பனா அபியத்தார் அதோனியா பக்கம் சாயணும், சாலமோன் பக்கம் நிக்க கூடாது. அப்ப அந்த அபியத்தார் அதோனியா பக்கம் சாயிறார். அப்படி சாய்ந்ததனுடைய விளைவு என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் வசனங்கள் 26 சாலமோன் உயர்த்தப்படுறார். கீகோன் பட்டணத்துல அங்க நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபால் இடத்துல ஆலோசனை சொல்லி பத்சேபால் போய் தாவீதை சந்தித்து சாலமோனை குறித்து அதோனியா குறித்து சொல்லும் போது தாவீது பத்சேபால் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி உள்ள அவரும் பத்சேபாலுடைய வார்த்தைக்கு உறுதி மொழி கொடுத்து பிற்பாடு தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் அவர் அந்த ஆலோசனையின் மூலம் சாலமோனை ராஜாவாக்க சொல்லி அங்க கீகோன் பட்டணத்துல ராஜாவினுடைய அந்த கோவேறு கழுதின் மேலே ஏற்றி அதோனியா தன்னை ராஜாவா சொல்லிட்டு இருக்கிற காலத்துல அதே நேரத்துல இங்க தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக்கிட்டாரு. ஆக்கி தாவீது என்ன சொல்றாரு? 1 ராஜாக்கள் 1:48
பின்னும் ராஜா தாவீது என்ன சொல்றாரு, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றார். இப்போ சாலமோன் ராஜாவாயிட்டார். ராஜாவானதுக்கு அப்புறம் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 26லிருந்து. ராஜா, இது யாரு? சாலமோன் ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, எந்த அபியத்தார்? நோபு பட்டணத்திலிருந்து தப்பி ஏபோத்துடன் இங்க தாவீத இந்த கேகிலா பட்டணத்துல வந்து சந்தித்த அந்த அபியத்தார் இப்போ அதோனியா பக்கம் சாய்ந்துட்டாரு. அந்த சாலமோன் இப்ப அபியத்தாரை பார்த்து சொல்றாரு, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். ஏன்னா சாலமோன் ஞானி, அவர் கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறாரு, அவர் ஒரு ஞானி. அதனால நான் உன்னை கொலை செய்யல, அதுவும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்யல, இன்னைக்கு நான் கொலை செய்யல. ஞான கொலைக்கு பாத்திரவான் தான். ஆனா எங்க அப்பாவோட கூட கர்த்தருடைய பெட்டியை நீ சுமந்தபடியினாலையும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் அந்த நோபு பட்டணத்திலிருந்து கேகிலாவுக்கு வந்து கேகிலாவிலிருந்து நீ சீப்பு வனாந்திரத்துல மலையிலையும் காட்டுலையும் எங்க அப்பாவோட கூட இருந்த. 1. 2வது, தாவீதும் ஒரு வார்த்தை சொன்னார். 1 சாமுவேல் 23ல அந்த அபியத்தாரை பார்த்து தாவீது என்ன சொன்னார்? 1 சாமுவேல் 22 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், பின்னால இந்த 1 ராஜாக்களுக்கு வரலாம். 1 சாமுவேல் 22 20வது வசனத்திலிருந்து. அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீதிற்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். என் தகப்பன் உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. தாவீது காரணத்தை, பழிய, பிளேம தன் மீது ஏற்றுக்கொள்றார். 85 ஆசாரியர்கள் செத்து போனதுக்கு காரணம் நான் தான் அபியத்தார். உன்னுடைய தகப்பன் அகிமேலேக்கு செத்து போனதுக்கு காரணம், உன்னுடைய உறவினர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள் செத்து போனதுக்கு காரணம் நான் தான். நான் கை நீட்டி அப்பங்கள் கேட்டேன், நான் கை நீட்டி ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேட்டேன். அந்த கோலியாத்தினுடைய பட்டயம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி உங்க அப்பா தான் எடுத்து கொடுத்தாரு நான் கேட்டதுனால. ஆனா நான் எனக்கு பசி ஆற்றி, என்னோடு கூட இருந்த வாலிபர்களுக்கு பசி ஆற்றி கோலியாத்தினுடைய பட்டயத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு அவரும் 85 ஆசாரியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நான் தான் அதுக்கு காரணம் சொல்லிட்டு 23ல சொல்றாரு, நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். தாவீது இந்த அபியத்தாரை பார்த்து, நான் உனக்கு காப்பாத்துறேன், உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறேன், நான் உனக்கு பொறுப்பாளியா இருக்கேன், உயிரை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி தாவீது விருத்தாப்பியமாக அனல் இல்லாத போது வரைக்கும், அந்த வயதான காலம் வரைக்கும் அபியத்தாரை பத்திரமா பாதுகாத்தார். அது சாலமோன் நினைவுல வச்சு சொல்றாரு, என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் 1 ராஜாக்கள் 2:26 நீ கூட அனுபவித்தபடியினால். என்ன கூட அனுபவித்த? சீப் வனாந்திரத்திலையும் காட்டிலையும் வனாந்திரத்திலையும் இருந்தது மட்டும் இல்ல, அவரை கொல்ல வேண்டிய சவுல் உன் அப்பாவையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் கொண்டிருக்கிறாங்க. அது எங்க அப்பாவை கொல்ல வேண்டியது உங்க அப்பா கொண்டிருக்கிறார், எங்க அப்பா இடத்துல உங்க அப்பா செத்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் உன்னை காப்பாத்தினதுனால நானும் இன்னைக்கு நீ அதோனியா பக்கம் இருந்தும் உன்னை நான் மரணத்துக்கு பாத்திரவனா இருந்தும் உன்னை கொல்லாம உன்னை பார்த்து நான் சொல்லிடுறேன், நீ உன்னுடைய நிலத்துக்கு போயிடு, ஆனந்தத்திற்கு போய்விடு அப்படின்னு அன்றைக்கு சாலமோன் இந்த அபியத்தாரை பார்த்து சொல்லிடுறாரு. இப்போ 1 ராஜாக்கள் 2:27 வாசிக்கிற அடுத்த வசனம், அப்படியே கர்த்தர் சீலோவிலே, எப்போ? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல அங்க தேவனுடைய மனுஷன் வந்து சொன்னது, சாமுவேல் சொன்னதை இங்க நம்ம 1 ராஜாக்கள் 2:27 வாசிக்கிறோம். கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். ஏலியனுடைய வீட்டாரை தள்ளி
அங்க சாதோக் என்கிற ஆசாரியன் சாலமோன் காலத்துல எழும்புறார். ஏலியின் வீட்டுக்கு செலுத்தப்படுகிற நியாய தீர்ப்பை அப்படியே ஒரு நூல் போல நம்ம வாசிட்டு வர முடியும். இங்க அகிமேலேக்கு பாதுகாக்கப்பட்டாலும் அகிமேலேக்கினுடைய வீட்டாரும் அகிமேலேக்கும் பிற்பாடு சவுல்னால கொல்லப்படுறாங்க. அபியத்தார் பாதுகாக்கப்பட்டாலும் அபியத்தார் பின்னாட்களில் சாலமோன் மூலமாக சாகடிக்கப்படாம அவர் கர்த்தருடைய ஆசாரியத்திலிருந்தே அவர் விளக்கப்படுறார். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நமக்கு இதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் செய்தி. தாவீதோடு கூட அபியத்தார் ஒரு காலத்தில் சேர்றாரு. ஆனா பின் நாட்கள்ல சாலமோன் மூலமாக அபியத்தாரனுடைய ஊழிய பொறுப்பு, ஆசாரிய பட்டம் பறிக்கப்படுது. என ஏலியின் குடும்பத்தார் செய்த துரோகம், ஏலியின் பிள்ளைகள் செய்த துரோகம், அது வம்சமாக அது பாதிக்குது. இத நீங்களும் நானும் இந்த 1 சாமுவேல் 23 நாம வாசிக்கும் போது நிறைய காரியங்களை நம்ம இது நிதானமா இதை புரிந்து கொள்ளணும். இதை ஒரு தொடர் சங்கிலியா இதை புரிந்து சாலமோன் காலத்துல அதோனியாவும் சாலமோன் காலத்துல அபியத்தார் ஆசாரியன் செய்ததும் அதுக்கு சாலமோன் செய்ததையும் இந்த 1 சாமுவேல் 23 இங்க நடந்ததையும் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல ஏலிக்கு சொல்லப்பட்டதையும் சேர்த்து நிதானமா புரிந்து கொள்ளும்போது கர்த்தருடைய வழிகள், அவருடைய கிரியைகள், அவர் எப்படி காலத்துக்கு அப்பாற்பட்டவர், விசாரிக்க வேண்டியவர், எப்படி விசாரிக்கிறார், நீதியா எப்படி தீர்ப்பு வழங்குறாரு. அவர் அந்த நீதிமொழிகள் 11 வாசிக்கிறபடி துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் அப்படின்னா என்ன? நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுது, ஆனா பாவிக்கும் துன்மார்க்கும் அதிகமா சரி கட்டப்படுது. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, போலீஸ்காரர் லத்தி வச்சு அடிப்பாரு, ஆனா வீட்டுல பையனை லத்தி வச்சு அடிக்க மாட்டாரு. நீதிபதி கருப்பு கோட்டு போட்டிருக்கும் போது அவர் தூக்கு தண்டனைன்னு அவர் தீர்ப்பு சொல்லலாம், சிறை தண்டனைன்னு சொல்லலாம். புளி குழம்புல புளி இல்லை, கார குழம்புல காரம் இல்லைன்றதுக்காக மனைவிக்கு சிறை தண்டனைலாம் கொடுக்க முடியாது. ஸோ வீட்டில் நீதிபதியும் போலீஸ்காரரும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, ஆனால் அவங்க நீதிபதியா போலீஸ்காரராக இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்க. உலக மக்கள் கர்த்தரை விசுவாசிக்காதவங்க, சத்தியத்தை அறியாதவங்கள்ட்ட அவர் ஒரு போலீஸ்காரரை போல நீதிபதியை போல அவர் நடத்துறாரு. எத்தனை அதிகமாய் சரி கட்டுகிறார். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறது போல தண்டிக்கிறது போல அவர் சரி கட்டுகிறார். மத்தேயு 11:24 நாம் வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் அப்படின்னு மத்தேயு 11வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம். கப்பர் நகுமை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாய தீர்ப்பிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும். சோதோம் நாட்டுக்கு தானே நியாயம் வழங்கப்பட்டுச்சு, நிலங்கள் அழிக்கப்பட்டுச்சு, மக்கள் கொல்லப்பட்டாங்க, அக்கினிமயமான கல்லுகள் விழுந்தது. சோதோமுக்கு தான் தண்டனை கொடுத்தாச்சே, அது இம்மைக்குரிய தண்டனை. ஆனா நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் நாட்டிற்கு ஒரு தண்டனை இருக்கு. அது தற்காலிக தண்டனை, நித்திய தண்டனை. சோதோமுக்கு மறுபடியும் ஒரு தண்டனை இருக்குதுன்னா, அதுபோல நமக்கு இங்கேயே நம்மளை சரி கட்டிடுறாரு. இம்மையிலும் மன்னிப்பு, மறுமையிலும் மன்னிப்பு, இம்மையிலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு தெளிவான பகுதி. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏலியின் வீட்டாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் அந்த பூமியில சரி கட்டுகிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இப்போதே நமக்கு மட்டாய் தண்டிக்கிறார். போலீஸ்கார் மாதிரி இல்லை, போலீஸ்கார் அவருடைய பிள்ளைகளை தண்டிக்கிறது போல நம்மளை தண்டிக்கிறார். நம்ம எதுக்காக கர்த்தருடைய கற்பனைகளுக்கு மீறி தேவையில்லாத அவரை வேற இழுத்து விட்டு முன்னாடி வச்சு பெருமை உள்ளோன்னு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. அவரை வேற நமக்கு விரோதமாக்காம கொஞ்சம் புத்தி தெளிந்து அறிவு பெற்று திருந்தி வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். 1 சாமுவேல் 23 கேகிலா பட்டணத்தார் குடிகளுக்கு தாவீது மூலமாக நீர் கேகிலா குடிகளுக்கு நன்மை செய்தீர், தாவீதுக்கும் 400 பேருக்கும் நன்மை செய்திருக்கிறீர். அதே நேரத்தில் ஆண்டவரே, சவுலுடைய கைக்கு தாவீதையும் தாவீதுடைய மக்களையும் பாதுகாத்திருக்கிறீர்.
அவர்களுக்கு தேவையான ஆதரவு ஆடு மாடுகளை பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து பிடுங்கி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஏலியின் குடும்பத்திற்கு நீர் செய்த நீதியான தீர்ப்பு ஆண்டவரே, 85 ஆசாரியர்கள் ஆண்டவரே நோபு பட்டணத்தில் உள்ள பெண்கள் குழந்தைகள் முதற்கொண்டு இந்த ஓப்னி பிணைகாசனுடைய பாவத்து நிமித்தம் ஆண்டவரே அகிமேலேக்கின் காலத்திலையும் கூட அந்த நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. அபியத்தாருக்கு சாலமோன் மூலமாக கர்த்தருடைய ஆசாரிய ஊழியமே பிடுங்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற வாசிக்கிற நாங்களும் ஓப்னி பிணைகாசை போல் இராமல் கர்த்தருடைய ஜனம் மீறி நடப்பதற்கு காரணமாய் இல்லாமல் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துவதை அவங்க அற்பமாய் வெறுத்து போகிற அளவுக்கு ஆண்டவரே பணம் பணம் பணம்னு ஊழியத்தில் இல்லாம அப்படி இருந்தா அபியத்தார் வரைக்கும் அது நீதி சரி கட்டப்படுமே என்கிற சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின கிருபைகளை எங்களுக்கு அருளும். அதே போல ஏலிக்கு நீர் செய்த எச்சரிப்பின் சத்தத்தின் மூலம் நாங்கள் பூமியிலேயே நீதிமான்களுக்கு சரி கட்டப்படுமே, கர்த்தருடைய நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது என்கிறதை அறிந்து நாங்கள் இந்த இன்மையிலே ஆண்டவரே நாங்கள் மட்டாய் தண்டிக்கப்படுவதற்கு நாங்கள் நேர் வழியிலே நாங்கள் பொறுமையாக வழிநடத்தப்பட்டு நடக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை, சதையான இருதயத்தை எங்களிலே உருவாக்கும். நாங்கள் இன்னும் மனம் திரும்ப எங்கள் பாவங்களை நீர் எங்களுக்கு உணர்த்தி அருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். பாவிகளாகி நீ மீது கிருபையாயிரும். நாங்கள் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு திரும்ப உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கிடவது ஒரு வார்த்தையை மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.